வணக்கம் மக்களே. தினமும் வெறும் வயிற்றில் கறிவேப்பிலை சாப்பிட்டா என்ன நடக்கும்? நம்ம அன்றாட சமைக்கக்கூடிய பெரும்பாலான சமையல்களில் கறிவேப்பிலை சேர்ப்பதை வழக்கமாக வச்சிருப்போம். பொதுவாக கறிவேப்பிலை நம்ம அனைவரும் மனத்திற்காக சேர்க்கக்கூடிய ஒரு இலை என்று கருதுவோம். ஆனால் அதையும் தாண்டி ஏராளமான நன்மைகள் கறிவேப்பிலையில் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். கறிவேப்பிலை என்பது நம்ம தினமும் சமைக்கக்கூடிய பலவிதமான உணவுப் பொருட்களிலும் சேர்ப்பது வழக்கம். முக்கியமா குழம்பு, பொரியல் போன்ற அனைத்திலுமேயே தாளிக்கும் பொழுது கறிவேப்பிலை இல்லாமலே இருக்காது. அந்த அளவிற்கு நம்ம கறிவேப்பிலையை அனைத்து உணவு வகைகளும் சேர்த்து வரும். கறிவேப்பிலை என்பது வாசனைக்காக மட்டும் உபயோகிக்கக்கூடிய ஒரு வாசனை பொருள் என்றே நம்மள பலர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாலுமே கறிவேப்பிலையில ஏகப்பட்ட நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றதா முக்கியமான விஷயமா இருக்கு. சரி, வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய இந்த கறிவேப்பிலை நன்மைகள் சொல்லில் அடங்காதுங்க. இந்த கறிவேப்பிலையில் கார்போஹைட்ரேட், நார் சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் இ போன்ற சத்துகளும் வைட்டமின்களும் நிறைஞ்சு காணப்படுதுங்க. இந்த கறிவேப்பிலையானது உங்களுடைய இருதயத்தை சீராக இருக்க உதவுது. மேலும் உங்களுடைய உடல்ல உள்ள தொற்றுகளுக்கு எதிராகவும் போராடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய தலைமுடி மற்றும் உங்களுடைய தோல் ஆகியவற்றின் தன்மையை மேம்படுத்துது. இன்னும் நிறையவே ஏராளமான நன்மைகள் சொல்றாங்க. கறிவேப்பிலையில் அதிக அளவில் இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட் என்பது முக்கியமாக உடலில் உள்ள இரும்பு சத்தை ஈர்ப்பதற்கும் மற்றும் கொண்டு சேர்ப்பதற்கும் உதவியாக இருக்குது. இந்த கறிவேப்பிலையில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குது. அதே நேரத்தில் ஃபோலிக் ஆசிட்டும் இருக்குது. இவை இரண்டும் அதிகமாக இருக்கும் பொழுது இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் அடியோடு குறைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிந்த வரைக்கும் நம்மளுடைய உடலில் அதிகமாக கறிவேப்பிலையை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. கறிவேப்பிலை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குறைந்து விடும் அப்படின்னு ஓரிரு நாட்கள் கறிவேப்பிலையை சாப்பிட்டு விட்டு மட்டும் நமக்கு சர்க்கரை குறைஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் தொடர்ந்து சாப்பிட்டா மட்டும்தான் சர்க்கரை வியாதி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கறிவேப்பிலை உடல்ல உள்ள இன்சுலின் அளவை சீராக வைத்திருக்கிறது. மேலும் இதில் உள்ள நார் சத்தானது சர்க்கரையின் அளவு மிகவும் சீராக வைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார் சத்து அதிகம் கிடைக்கும் பொழுது நார் சத்து அப்படின்றது நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை எப்பொழுதுமே சீராக இருக்கும்படி பார்த்து கொள்ளுது. கறிவேப்பிலையில நார் சத்து மிகவும் அதிகமான அளவில் இருப்பதனால இந்த வேலையை அது செய்து விடுது அப்படின்னு சொல்றாங்க. கறிவேப்பிலை இயற்கையாகவே உங்களது சர்க்கரை வியாதிக்கு மருந்தாக வேலை செய்து அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக நம்மளுடைய கறிவேப்பிலையை நம்ம உணவில் சேர்த்து கொள்வதற்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கறிவேப்பிலை மனத்திற்காக மட்டுமல்ல, முக்கியமாக பருவ காலத்துலேயும் சரி பழங்காலத்துலேயும் சரி நம்மளுடைய செரிமானத்திற்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக சேர்த்து வந்திருக்காங்க. கறிவேப்பிலையை உணவில் சேர்த்து கொள்கிறோம். ஆனால் இதை விட அதிகமான அளவில் கறிவேப்பிலையை சேர்க்க வேண்டும் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. அது நம்மளுடைய சுவையின் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினா கறிவேப்பிலையில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்மளுடைய உடலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு கறிவேப்பிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பலவிதமான ஆராய்ச்சிகளிலும் கறிவேப்பிலை என்பது உடல்ல உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க பெரிதும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையாகவே கொலஸ்ட்ராலோடைய அளவை கட்டுப்படுத்தும் அதற்கான காரணங்கள் கறிவேப்பிலையில அதிகமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கறிவேப்பிலையில ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. எனவே இது கொலஸ்ட்ரால் அது மட்டும் கிடையாது, எல்டிஎல் எனப்படக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க பெரிதும் உதவுது. கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்து விட்டாலே இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரித்து விடும். எனவே நல்ல கொலஸ்ட்ரால் எனப்படக்கூடிய அந்த HDL நம்மளுடைய உடல்ல அதிகரிக்கவும் இது உதவி செய்து இந்த நல்ல கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாகும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே மக்கள் இந்த மாதிரி நிறைய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா
நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், நம்மளுடைய கண்கள்ல வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய உணவுகள் தான் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு பதிவுல நீங்க கறிவேப்பிலையுடைய நன்மைகள தெளிவா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து பயன்படுத்துங்க. ஒரே ஒரு டிப், தினமும் காலையில வந்து கறிவேப்பிலை ஜூஸ குடிங்க. இல்லன்னா கறிவேப்பிலைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொதிக்க வைத்து தண்ணீர குடிச்சிட்டு வரலாம். நன்றி. வணக்கம் மக்களே!